நிலம் என்பது நமது மூதாதையர்களிடமிருந்து நாம் உரிமையாக பெறுவது ஒன்றுமல்ல, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக வாங்குவது. திருச்செந்தூரை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் திருச்சி மாவட்டம். இங்கே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக வாழ்பவர்களின் நில உரிமைகள் இன்று தமிழக அரசின் மெத்தன போக்கால் கேள்விக்குறியாகியுள்ளது. திடீரென்று வக்பு வாரியம் இந்த மொத்த கிராமமும் தங்களுக்கு சொந்தம் என்று அனுப்பிய கடிதத்தின் பேரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதுவரை தடையின்றி நடந்து வந்த பத்திரப்பதிவை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமம் பொதுமக்கள் சார்பாக நான் பேசுறேன். நான் இப்போ வக்போர்டு வாரியத்திலிருந்து தடைமனு கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க போய் ஒரு இடத்த நாங்க விற்க போகும்போது எங்க இடத்த விற்க முடியாது அது மாதிரி அவங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா வக்போர்டு வாரியத்தில் போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க, இந்த இடத்த நீங்க விற்கலான்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சிரிப்பு வருமோ, அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு சொந்தம்னு இவங்க சொல்றாங்க. நாங்க இங்க 3 தலைமுறையா இங்க தாப்பா இருக்கோம். எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. எங்களோட உரிமைப்பட்டது எங்க பாட்டன்ல இருந்து எல்லாமே இங்க இருந்தவங்க தான். இப்ப திடீர்னு இந்த வக்ஃப் போர்டுக்கு தான் இந்த ஏரியா சொந்தம்னு சொல்லி இப்ப இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. எங்களுக்கு இதை கேள்விப்பட்டதுல இருந்து இப்போ 1 மாசமாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கோம். அவங்கள்ட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா, அல்ல உயில் இருக்குதா, அல்லது கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கா? அப்படி இருந்திருந்தேன்னு சொன்னா கடந்த இந்த 1000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது ஒரு சர்வே இருக்கு, ஒரு இடம் இருக்குன்னா இவ்வளவு சென்ட் இருக்குதுன்னா அவங்க வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம். ஆனா ஒரு வில்லேஜியை கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர் வில்லேஜியை இது மாதிரி ஒரு 16 கிராமத்தை சொத்து எங்களோடதுன்னு சொல்றாங்க. இங்க வருஷம் ரங்கநாதர் வர ஸ்ரீரங்கத்துல இருந்து உற்சவர் வராரு. இப்ப திடீர்னு முஸ்லீம் வக்பு வாரியம்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னு எங்களுக்கு இது புரியல. எங்க படிச்ச எங்களுக்கே புரியல. இன்னும் படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல. தலைவர் கலெக்டர் எல்லாம் பேசுறாங்க. வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு தீர்வாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் பேசிட்டு அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த திருச்செந்துறையிலிருந்து வக்போர்டுக்கு சம்பந்தமான சொத்து இருக்குன்னு சொல்ற எந்த விதமான ஆவணமும் கிடையாது. ஆவணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததாங்கிறாங்க. அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டை வச்சுதான் நாங்க தடைமனு வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப இது அரசு உடந்தையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. திருச்செந்துறையில் வீடுகளும் வயல்களும் மட்டுமின்றி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலும் இன்று வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று பேசப்படுகிறது. அந்த கோயில் பராந்தக சோழன் அவர் ஆட்சி 907 955 வரைக்கும் அவருடைய மகன் அருஞ்சய சோழன் கூட இருக்கும் போது கட்டப்பட்ட கோயில். அதற்குண்டான ஆவணங்கள் இந்த கோயில் கல்வெட்டிலேயே இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போன 14ஆம் தேதி அன்னைக்கு நாங்க காத்திருப்பு போராட்டம் ரெடி பண்ணோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு திடீர்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க டிஆர்ஓட்ட வாங்க, என்னப்பா மீட்டிங், பீஸ் கமிட்டி போடுறோம், வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பீஸ் கமிட்டி முடிவுல பல வருடங்களாகன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. பல வருடங்களாக இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்துல 7 தலைமுறை ஆளுங்களே எனக்கு தெரியும். காலங்காலமாக போடுறதுக்கு பதில இவங்க வக்ஃப் வாரியத்துக்கு ஃபேவரபிளா தான் பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ஆவணப்படுத்தி இருக்காங்க. I am 87 years old. No Waqf board members or chairman or anybody so far told me about their ownership of this property. And the matter has newly come up, which should be severely dealt with not only by the natives of this village but also by the government, which is collecting tax from the people and not the Waqf board people. 1955 ஒரு சட்ட திருத்தம் வந்தது. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வக்பு ஒரு இடம் அவங்களுதுன்னு சொல்லிட்டா அது அவங்கள சேர்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லி தெரியல. திமுக அரசின் ஆதரவோடு வக்பு வாரியம் இன்று சொந்தம் கொண்டாடும் நிலங்களில் நெடுஞ்சாலைகளும் ரயில்வே டிராக்குகளும் உள்ளன என்பதும் நிதர்சனம். எப்படி வக்ஃப் போர்டு கவர்மெண்டோட ஒரு அங்கமா இருக்கோ அதே மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஒரு அங்கம் தான். அவங்க தான் நோ அப்ஜெக்ஷன் நோ வில்லங்கம்னு கொடுத்தாங்க. இப்ப அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு தான் இந்த வீடெல்லாம் வாங்கி இருக்கோம் நாங்க. இப்ப அதே அரசாங்கம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்பிக்கிட்டு அவங்க மனு கொடுத்திருக்காங்க, அதனால இதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னா அது நகைச்சுவையா இருக்குது. அடுத்த துரோகம் என்னன்னா, எங்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தினை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வக்ஃப் வாரியம் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்கிற ஆவணமே பொய்யுங்கிறோம் நாங்க.
அப்படி இருக்கும்போது அரசு துறை அதிகாரிகளும் சேர்ந்து இதுல சதியா இருக்குமோ என்னவோன்னு நாங்க கிராமத்துல சந்தேகப்படுறோம். ஸ்டாலின் வந்து எல்லாத்திட்டையும் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் ஆக்ஷன் ஒன்று எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியல. இதுக்கான தீர்வு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து சொல்லணும் சார். தயவு செய்து கேட்டுக்கிறோம். இந்த குடிசையும் பிடிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து பிரச்சனை வர நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும்னு சொல்லி கொதிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து அவன் கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி லோனை போட்டு வீடை கட்டி அது குடியிருக்கிறதுக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்க சொத்தே உன்னோடது இல்ல, இது வந்து வக்போர்டுக்கு சொந்தம்னு சொன்னா பொதுமக்களாக எப்படி பாதிப்பாங்க? கொந்தளிச்சு போயிருக்கு. நம்ம ஊரே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்குது. அதனால இந்த அரசாங்கம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து தெளிவுபடுத்தணும். அவங்க வந்து தலையிட்டு அறிக்கை கொடுக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. தங்களது சொத்துக்களை தங்களது வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று பாமர மக்கள் எழுப்பும் உரிமை குரலுக்கு ஸ்டாலின் செவி சாய்ப்பாரா? அல்லது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிக்காக இவர்களின் உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.